நான் வரேன் தனியாக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது நண்பர்களே. நம்ம வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமேஷ். இன்றைக்கி வர ஞாயிற்றுக்கிழமை. சரி, ஓகே. அடிக்கிற வெயிலுக்கு காலைல குளிர்ச்சியாக பழைய சாதம் சாப்பிட்லாம். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? முடிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பேச்சுலர் லைஃபே ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வர இன்றைக்கி ஏதோ கறி கஞ்சி எடுக்கலாம்னு பார்த்தா பொருள் இருக்கிற தம்பி வரதான் யாரானா எடுக்கலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேச்சுலர் லைஃப், என்ன பண்ண தெரியாமல். ஓகே, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக பழைய சாதம் சாப்பிட்றது நல்ல விஷயம். பேச்சுலருக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது, என்ன பண்ணதே தெரில. அப்படியே வாய்க்கு ஓடிட்டுருக்கு, என்ன தான் பண்ணதே தெரில. தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். ஒரு நாள் அப்படியே ஓடிட்டுருக்கு பேச்சுலர் லைஃப். பழைய சாதம் சாப்பிட வேண்டியதான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, தயிர் மிக்சிங் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். நைட்டே ஊற வச்சு தான் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இந்த வாரம் ஃபுல்லான்னா இனிமேல் மழைக்காலன்றாங்க, வெயில் அடிக்குது. முக்கியமான ஒரு விஷயம், காவேரிக்காக எல்லோரும் போட்டாங்க தண்ணி. இன்றைக்கி தளபதிக்காக தண்ணி திறந்து விட்ருக்காங்க. மிகப்பெரிய விஷயமா இருக்குது. எல்லோரும் வரவேற்கிறாங்க. தளபதி போகாமலே தண்ணி வருது. காவேரி ஆறு, அதான் காவேரி தாயே தண்ணியை வர வைக்குது. பார்த்திங்களா, ரொம்ப நல்லா இருக்குது ஒரு விஷயம். ஓகே, மதியம் சமைக்கணும் பாருங்கள். தக்காளி வெங்காயம் முருங்கைக்காய் சாம்பார் தான். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். இன்றைக்கி கறி கஞ்சிலாம் இல்லை, இன்றைக்கி ஒன்லி ஃபார் த வெஜிடேரியன் தான். ஓகே, பழைய சாதத்துக்கு தொட்டத்துக்கு மாங்காய் இருக்குது. வீட்டிலேருந்து அம்மா கொடுத்தாங்க. எனக்காக சமைச்சு கொடுத்த ஒரு தாய் வீட்டில் இருக்குது. வாங்க, என்ன பண்ணனே தெரில. பழைய சாதம் நல்லாவும் குழஞ்சிருக்கு, நல்லா அருமையாக இருக்குது. சாப்பிட நல்லா வெறிச்சா இல்லை, ஓகேங்களா. நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா நீராகாரம் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்களே காலைல, அந்த மாதிரி. இந்த வயிற்று புண்ணெலாம் நல்லா போயிடும் கண்டிப்பாக. குளிர்ச்சியாக நல்லா சாப்பிடுங்க அடிக்கிற வெயிலுக்கு. பழைய சாதம்லாம் முக்கியமாக நல்லா சாப்பிடுங்க எல்லாம், புரியுதுங்களா. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. காலையில் என்ன ஒன்று டைம் ஆயிடுச்சு, நாங்களே 9 மணி ஆயிடுச்சு. பேச்சுலர் லைஃபே இப்படி தான், 1 மணி வரைக்கும் மூழ்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணதுன்னே தெரியாமல் விதி நினச்சி ஓடிட்டுருக்கு ஒரு லைஃப்பும். எல்லாரோட வைக்க அப்படி தான் போயிருக்கு லைஃபு. நல்லா அருமையாக இருக்குது. தொட்டுக்க மாங்காய் இருக்குது. எங்கள் அம்மா கொடுத்த ஞாபகம் ஒரு நாள் சொல்லிகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க தான் சமைச்சு கொடுத்தாங்க, செஞ்சும் கொடுத்தாங்க எனக்காக. மாங்காய் நல்லா புளிப்பாகவும் கொஞ்சம் காரமாகவும் இருக்குது. ஏன்னா நான் காரம் அதிகமாக சாப்பிட்டேன். எங்கள் அம்மா காரம் வர போட்டிருக்காங்க. ஜிவ்வுனே ஏறுதுங்க. நல்லா பழைய சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் என் தம்பி வேறு கட் பண்ணி வச்சுருக்கான் ஆனின்னு, அதுவும் சாப்பிட போகிறேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதுவும் சாப்பிட தான் போகிறேன். நீங்களும் பாருங்கள். இப்போ ஆனியன் எடுக்கிறேன். நீ ஆன் பண்ணிக்கோ. இன்றைக்கி நம்ம 2 சைடிஸ் இருக்குது. ஒன்று ஆனியனே, ஒன்று மாங்காய் ஊறுகாய். நாட்டு வெங்காயம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, அருமையாக இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க. வெங்காயம் குளிர்ச்சி தான், நாட்டு வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சி. நீங்கள் சாப்பிடுங்க, ஓகேங்களா. அப்பா, இனிமையாக இருக்கும். எல்லாமே கடந்து போகணும், அதான் லைஃப். சரி நண்பர்களே, நீங்களும் சாப்பிட்டு கண்டிப்பாக பழைய சாதம் எப்படிங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு காலையில் எப்பவுமே வெறும் வயிற்றுல நீராகாரம் சாப்பிடுங்க, ஓகேங்களா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.